வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு எண்டர் வித் லோவர் 78 பாயிண்ட்ஸ் 23,977, அதாவது 24,000க்கு கீழே முடிவடைந்திருக்கிறது. ஸோ லாங்கஸ்ட் வீக்லி வின்னிங் ஸ்ட்ரீக் ஆஃப் 2026 இன்றைய தினம் சந்தைகள் ஒரு வீழ்ச்சியை தழுவியிருக்கிறது. இன்வெஸ்டர்ஸ் ரிமைன் காஷியஸ். வீக் மான்சூன் அது ஒரு ஆப்டிமிசம். ரெண்டாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மிடில் ஈஸ்ட்டு, அதனால் க்ரூட் ஆயிலில் ஸ்லைட்டாக ப்ரைஸ் ஹைக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஈவினிங் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நாங்களும் ஈரானும் தோஹாவில் பேச போகிறோன்னு. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். எனிவே வில் கோ டு அவர் மார்க்கெட். நிஃப்டி 50 ஓப்பன் எ ஃப்ளாட் நோட் பிஃபோர் அது கீழே இன்ட்ராடே லோ 23,924.55 இறங்கிறதுக்கு முன்னாடி, பட் செட்டில்ட் அட் 23,946.25. அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் 23,977.95 முடிஞ்சது. ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும், தட் இஸ் அ மார்க்கெட் ஃபியர் காஜ் சொல்லுவோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட 4.3% விழுந்திருக்கு. ஏறி இருக்கு. இன்க்ரீஸ்டு மார்க்கெட் வாலட்டிலிட்டி. Brent crude USD $72 per barrel on Monday. ஸோ 4-month லோலேருந்து ஆஃப்டர் ஃப்ரெஷ் tit for tat attacks between US and Iran, ஸோ ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் இந்திய ரூபாயுடைய மதிப்பும் இன்றைக்கி லார்ஜ்லி அன்சேஞ்சு, அவரிங் அரௌண்ட் 94.5. ஸோ இந்த ஏர்லி ட்ரேடில், பட் ப்ரீவியஸ் க்ளோஸ் 94.38. ஸோ கிளியர் மார்க்கெட் டைரக்ஷனுக்கு கரன்சியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுபோல் நமது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்க ஷெட்யூல்டு இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் இந்த ஃபைனல் 30 minutes ஆஃப் மண்டே, இன்னைக்கு மண்டேஸ் ட்ரேடிங் செஷன். இதனால தான் நிறைய ஸ்டாக் வெயிட்ஸ் அக்ராஸ் க்ரீ இண்டைசஸில் அந்த சேஞ்சஸ் நடந்தது. ஸோ நிஃப்டி 50ல் கோல் இண்டியா, ஐசிஐசிஐ பேங்க், எட்டர்னல், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்க்ரீஸ் இன் வெயிட்டேஜ். பாரதி ஏர்டெல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்என்டி, கிராசிம், மாருதிலாம் விட்னஸ் இந்த ரிடக்ஷன். ஸோ அதனால் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50லையும் பார்த்தோன்னா அவென்யூ சூப்பர் மார்க்கெட், இந்துஸ்தான் ஜிங்க், டாடா கேபிட்டல் இதெல்லாம் அதிகரிச்சிருக்கு. பட் அதானி எனர்ஜி சொல்யூஷன், டாடா பவர் இந்த வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வெயிட்டேஜ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கிறேன். தென் ஃபார்மா, மெட்டல் அண்ட் எனர்ஜி இன்றைய தினம் ஏரிய துறைகள். ஆட்டோ, மீடியா அண்ட் ஐடி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்தது. ஆட்டோ வீழ்ச்சியில் தான் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினது. நாளைய தினம் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டாவும் வர இருக்கிறது. ஸோ அதனுடைய ஒரு முன் ஒழிஞ்சலோ இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஏற்றத்தில் மேக்ஸ் ஹெல்த், தென் டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸ், தென் எட்டர்னல், ட்ரெண்ட், ஸோ கோல் இண்டியா இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கின ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா கோட்டக், எம்என்டம், அதானி என்டர்பிரைசஸ், இண்டிகோ இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். ஸோ இன்றைய தினம் ஐஐபி டேட்டா வெளிவந்திருக்கிறது. ஐஐபி க்ரோத் பார்த்தோன்னா ஸோ சர்பாசஸ் டு எபோவ் 5%. இது ஸ்ட்ராங் பவர் அவுட்புட்டுனால இந்த ஸ்பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இட்ஸ் அ குட் க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது தங்கம் 1,253 ரூபாய் குறைந்து 1,42,000, வெள்ளி 2,029 ரூபாய் குறைந்து 2,19,000, குரூடாயில் 74 ரூபாய் அதிகரித்து 6,651 மணிமாய் கொண்டிருக்கிறது. பிளாக் டீல் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், விஜயா பேங்க் நடந்துள்ளது. ஸோ செக்டார் பர்ஃபார்மன்ஸ் இன்றைய தினம் மிக்சடாக தான் இருந்ததுன்னு பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் ஒரு 11%க்கு மேலே விழுந்திருக்கு. ஸோ மெயினாக அவங்களுடைய அக்விசிஷன் ஆஃப் த முனிச் பேஸ்டு டிஜிட்டல் இன்ஜினியரிங் கம்பெனி, அதனால தான் அது இந்த ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாரி கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் ஒரு 3% விழுந்திருக்கு. மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அசோக் அஸ்வானி ஸோ ரீஅப்பாயின்மெண்ட் வேண்டான்னு அவர் சொல்லியிருக்காரு, கரண்ட் டேர்மோடு போகிறோங்கிறதுல. அதனால தான் அதில் வீழ்ச்சி. அதுமாரி டாக்டர் ரெட்டி இன்றைக்கி 2% ஏறி இருக்குது. ட்ரக் ரெகுலேட்டர் யூஎஸ் அவங்களுடைய கம்ப்ளீட்டட் த இன்ஸ்பெக்ஷன், ஸோ அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி ஸ்டிப்புலேட்டட் டைம் லைமில்
அவங்க ஆல்ரெடி கொடுத்த ஒரு 7 கமெண்ட்ஸுக்கும் பதில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் பிரெத் ரிமைன் நெகட்டிவ் பிகாஸ் அட்வான்சஸ் 1014, டிக்ளைன்ஸ் 1915. ஸோ அது மாதிரி இன்றைக்கி பார்த்தோன்னா 112 பங்குகள் 52 வீக் ஹை, 61 பங்குகள் 52 வீக் லோ, 95 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 130 பங்குகள் லோவர் சர்க்கியூட் இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு. மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து இன்றைக்கி பிலோ ஆவரேஜ் வேல்யூம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். நாளை தினம் மாதாந்திர F&O க்ளோசிங் இருக்குது, அதனால் வாலட்டைல் இருக்கக்கூடும். சில இன்புட்ஸ்லாம் வந்து ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ஒரு புல் சைடு ஒரு 60%, பேர் சைடு 40% இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.